எல்லோருக்கும் வணக்கம். என் கையில் பாருங்க இரும்பு. வாங்க வாங்க. இல்லை இல்லை அப்பா அடிக்க போகிறதுக்காக வாங்கின மாதிரி. ஆமாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரே அடி மண்டலை. ஐயோ என்ன அடி குடும்பமா ஒரே அடி வாங்கி வச்சுருக்கலாம். அது திருப்பி பிடிச்சேன்னாவோ வெயிட்டு பார்த்து பிடிச்சேன்னாவோ வெயிட்டு நல்லா இருக்குங்க. என்னென்ன புதுசாக வந்துக்குது பாருங்களேன். நம்ம காலத்துலலாம் ஒரு கயிறு கட்டிட்டு புடவை, நம்மளுடைய புடவையை போட்டு இது தொட்டில் கட்டி குழந்தை போட்டு ஆட்டிடுவோம். இப்போ வந்து நம்ம வீட்டில் தொட்டில் கட்டுறதுக்கு எங்கே கம்பியும் கிடையாது. ஒன்று மேலே ஒரு ரூமில் இருக்குது, கீழே இருக்குது. ஆனால் அதுவும் செவுத்து ஓரத்தில் இருக்கிறதுனால அந்த தொட்டில் வந்து கட்டி குழந்தை ஆட்ட முடியாது. அவனே கொஞ்சம் ஆட்டினா கூட செவுத்தில் போய் இடிச்சிக்கும். அதனால் சரி, இது ஆன்லைன்லலாம் பார்த்தா இது ஜன்னலில் மாட்டி நிறைய பேர் யூஸ் பண்ணுறா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நாங்களும் வீடியோ தான் பார்த்தோம். அப்புறம் பையன் வந்து இன்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தான். அதை வீடியோ காலில் காமிச்சானா, இன்னோட ஒரு கம்பி எங்கள் தம்பிலாம் 2 பேரும் பீரோ கட்டிலலாம் செய்கிறாங்கடா, அவங்ககிட்ட சொல்லியிருந்தா கூட பண்ணி கொடுத்துருப்பாங்கடா, பண்ணி கொடுத்துருப்பாங்கடா. இதுக்கு கம்மி தான். இது என்ன 2 இன்ச்சா? நம்ம 2 இன்ச்சுக்கு 1 ஒரு கம்பி வளைச்சி இங்கே 10 வச்சு 700 இதெல்லாம் வேஸ்ட் பீஸ் நிறையா இருக்கும். அதான் எடுத்து வெல்டிங் வச்சா முடிஞ்சிச்சு வேலை. அவன் பாட்டு வெல்டிங் வச்சு கொடுத்துட்டு போகிறான். ஒரு ஃபோட்டோ எடுத்து அமிச்சிருந்தா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஈஸி தான்மா, நல்லா காசு தாம்மா. போமா போய் செஞ்சிருமா பேசாம பிஸ்னஸ். அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டில் கட்டி ஒன்றும்ல துணி, அதுவும் வாங்கியிருக்கேன். சரி, இதை ஃபஸ்ட்டு மாட்டிடுவோம். இது ரொம்ப ஈஸி தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப் வருதுமா. ஒன்று வந்து இதில் ஹோல்ஸ் இருக்கும், ஸ்க்ரூ பண்ணி ஆணி அடிச்சுக்கிற மாதிரி. இது ஹோல்ஸ் இல்லாமல் அப்படியே. இது வந்து கொக்கி மாடல், இது ஜன்னலில் மாட்டுறதுக்காக. ஆனால் குழந்தெல்லாம் மாட்டும் போது வராது. ஆனால் இது நிற்காது. இது நிற்காது, இதெல்லாம் நிற்காது. இங்கே வந்து பெருசாக போட்டு நல்லா ஹெவியாக அடிக்கிற மாதிரி, ட்ரில் பண்ணி அடிக்கிற மாதிரி. நம்ம இன்னொரு கூட கட்டிக்கலாம், அதுக்கு கூட வச்சிருக்கலாம். அது நம்ம இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இதை மட்டும் மாட்டி விடாமல் மேலே மாட்டணும். இல்லை சும்மா இந்த மாதிரி கொக்கியில் மாட்டிக்குமா. நமக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னா அந்த ஹோல்ஸில் கயிறு போட்டு ஜன்னலில் கட்டிக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நல்லா கீழே வரைக்குமே கம்பி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகுது கீழே வரைக்கும். ஆனால் இருந்தாலும் அப்பா வந்து மேலே தான் வந்து ஹைட்டில், ஏன்னா நம்ம வந்து கட்டில் மேலே தான் போட போகிறோம், கீழெல்லாம் போட போகிறதில்ல. இந்த கட்டில் ஆமாம், இப்படி மாட்டிட்டிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு அழகாக ஒரு ஆள் படுத்துக்கும் செஞ்சுக்கலாம், பக்கத்தில் தொட்டி பக்கத்துலேயே. அது கரெக்டு. ஆனால் நமக்கு எவ்வளோ ஹைட்டு வருது அது நீங்கள் தலைக்கு அடிப்படாது. ஓ கரெக்ட். அப்புறம் அதுக்கு வந்து இது துணி, நீங்கள் உங்களுடைய பழைய புடவைங்க ஏதாவது இருந்தாலும் போட்டுக்கலாம். ஏமா காட்டன் புடவை கட்டிக்கலாம். பிரியா அது முகூர்த்த புடவை இருக்குல்ல, அதை தான் ஏன்னா கட்டுவோம். இது வந்து ஆர்கானிக் காட்டனில் ஒரு 2 ஒன்று மாற்றினா ஒன்று போட்டுட்டு அது வந்து இது நெட்டு, மஸ்கிட்டோ நெட்டு, கொசுவலை. இது செட்டாக வந்ததுமா, துணியும் கொசுவலையும் சேர்த்து செட்டாக வந்தது. இது நல்ல சாஃப்ட்டு, உங்களுக்கு ஆர்கானிக் காட்டன். ஆர்கானிக் காட்டிங் ஓகே, சாஃப்ட்டு ஓகே எல்லாம். ஆனால் குழந்தை போனா மஞ்சளாக தெரியும். ஆனால் வரது எல்லாமே ஒயிட்டாக தான் இருந்துச்சு. வேற கலர் எல்லாம் வாங்கலாம்னு பார்த்தா கட்டுவாங்க, அது கரெக்டு. ஆனால் இதுலலாம் பட்டுச்சுன்னா அது இதுப்பா புடவை எப்படி தொட்டி கட்டுவோம். இப்போ அப்படியே இப்படி கொத்தா அப்படிங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. அவ்வளோதான், விட்டுருங்க. 2த்துலேயும் இது 1 இப்படி மாட்டுங்க. அப்படி இதில் 1 இதில் 1 மாட்டுங்க. இங்கே இப்போ இந்த பக்கம் 1. ஓ சரி சரி. அது நம்ம சுருட்டி போட்டுக்கலாம். அதையே போட்டு கயர் வேணா கூட கட்டிக்கலாம் ஒரு கிரிப்புக்கு. ஆனால் ரொம்ப கீழே இருக்குல்ல. இல்லை போதுமா, அது கரெக்ட் தான். இன்னொரு மடிப்பு மடிக்கலாமா. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இதில் ஸ்ப்ரிங்கு போட்டு கூட போட்டுக்கிறாங்கம்மா. ஸ்ப்ரிங்கு போட்டு கொக்கி போட்டு பண்ணுறாங்க நிறைய பேர். எங்கள் தங்கச்சிக்கெல்லாம் நான் சின்ன வயசில் ஸ்ப்ரிங்கு வரும், அதே தான். கீழே ஏனையை மாட்டி விட்டுருவோம். அந்த ஸ்ப்ரிங்குக்கு நல்லா ஆடும், அது மேலே கீழே ஒரு புஷ்ஷாகும். அந்த காலத்தில் நாங்கள் போட்டோம். அப்புறம் காற்று வரத்துக்கு கட்டை செஞ்சு கொடுப்பாங்க, ஆச்சரிக்கிட்ட செஞ்சு. அதில் வந்து இந்த துணியில் வந்து இங்கே போட்டு விட்டுருவாங்க. இங்கே போட்டு விடுவோம் கட்டையை. அது என்ன காரணம்னா ஒரே கொக்கியில் தொங்குறதுனால. இப்போ 2 இருக்கிறதுனால நமக்கு தேவையில்லை. அப்போ வந்து ஒரே கொக்கி அந்த கட்டை வாங்கிட்டு வந்து உனிக்காலாம் போட்ட கட்டை வாங்கிட்டு வந்து. இது வந்து மஸ்கிட்டோ நெட்டுமா, எப்படி வருதுன்னு பாருங்கள், எனக்கும் தெரியல. இது ஜிப்புமா,
அப்படியே போத்து விட்டு ஜிப்பு போட்டணுமா? அவன் மேலே இருந்து அவ்வளோதாம்மா இது. இது ஜிப்பு, இது கீழே வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது கீழே வரும். இது கீழே. இது மேலே வரும். அப்படி இல்லை, அப்படி வா, அப்படி வா. இப்படி வரும். எப்படி வரும், எப்படி காமெடி பண்ணுறாரு நம்மள, காமெடி பண்ணிக்கிறாரு. பா இது டாப்ல வரணும்ப்பா, இது டாப்ல வரணும்ப்பா. இதுப்பா கீழே கீழே எங்கே பாரு, திரும்ப திரும்ப அங்கேயே போறீங்க. இது டாப்ல வரணும். அதை விட்டு கீழே ஜிப்பை முதல்ல கழட்டி விடுங்க. இது ரெயின் கோட் மாதிரி அப்படி போட்டு ஜிப்பை மேலே இழுத்து விட்டிங்கன்னா கவர் ஆகிக்கும். அவ்வளோதான்ப்பா. இது அப்படியே விட்டுருப்பாதிய, ஜிப்பு கீழேருந்து இழுத்துட்டு போனோம். நமக்கு அதை போடணுன்னே அவசியம் இல்லை. ஜிப்பு அப்படியே மேலேருந்து எடுத்து விட்டாலே போதும். இது வந்து தரையோட தரையாக உட்காந்துரும். அப்படியே ஓ, அதுக்கும் கொடுத்துருக்காங்களா? ஏண்டா ஒரு குழந்தை அழுதுன்னா கொடுக்கல. ஓ, இந்த மாதிரி சூப்பர். இந்த மாதிரி பண்ணிட்டா ஃபுல்லாக எழுதுட்டா உங்களுக்கு நெட்டு மாதிரி கீழே ஷூட்டிங். அதே தான். இல்லை, ஒரு குழந்தை அழுது சீக்கிரமாக நம்ம வந்து தூக்கணும் ரொம்ப நேரம்னா இதெல்லாம் ஜிப்பு அவுத்து இதெல்லாம் எடுத்து அப்படியே இல்லை, நம்ம அப்படியே மேலே எடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எப்படி மேலே சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று குறை எனக்குன்னா, அம்மா சொன்னதான் ஒயிட் கலர் துணியாக இருக்குது. ஒயிட் கலர் கக்கா போடுறேன்னா அடிக்கடி ஆய் போடுறேன்னா எல்லோ கலரில் அவனுக்கு நல்லா பேக் பண்ணி வைக்கிறீங்க பாட்டமை. உள்ளே வந்து சாரி வச்சுட்டிங்களா? பிரியாவோட புடவை. இந்த புடவையில் தான் தொட்டில் கட்டணும்னு சொல்லியிருந்தது. இப்போ வந்து இது நம்ம அது தச்சுட்டு கூட இதே மாதிரி தச்சுக்கலாம். இது உர மாதிரி இதே மாதிரி தச்சு தச்சு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் இருங்க, லாங் மட்டும் போட்டு கொடுத்துருங்க. ஆமாம், சூப்பர்மா. ஒரு ஆள் படுக்கலாமா குழந்தைய போட்டு? தாராளமாக படுக்கலாம். இந்த ஹைட்டு ஓகே தான். ஒரு 2 சுற்று சுற்றுற மாதிரி இருக்கப்ப ஒரு சுற்று இன்னும் கொஞ்சம் தள்ளிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டு வெளியே எடுத்துட்டா போடலாம். போடுங்க குழந்தைய. கட்டில் மேலேன்றதுனால கொஞ்சம் எடுக்கிறதுக்கு செய்யறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஹை ஜெட்டு லைட்டாரு. ஆனால் நல்லா தூங்குவான், தலை உருளாது செய்யாது. நம்ம இங்கே நின்று நான் இந்த பக்கம் ஆட்டக்கூடாது. அப்படி நின்றுட்டு ஈஸியாக தூங்கிடுவார். அவ்வளோதான், நல்லா இருக்கு. பிரியா செட்டில் ஆயிட்டான்ல. பிரியா இனிமேல் நைட்டில் உனக்கு டிஸ்டர்ப் இருக்காது, நல்லா போடக்கூடாதுல்ல, பக்கத்தில் போடலாம். தொட்டிலில் போடலாம், பக்கத்தில் படுத்துக்கணும். அதான் அவன் அழுகுறது கேட்கணும். அதனால் இங்கே பக்கத்தில் படுத்துனா எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலாம். ஓ, இப்படி தூக்கலாம், வசதி தான் இது. தூக்கலாம், நல்லா ஈஸியாக தூக்கலாம். நல்லா தூங்குவாங்க குழந்தை. இந்த பக்கம் அந்த பக்கம் அசையாமல். வேற என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கமாக சாய்ச்சிக்கிறான். இப்படி திரும்பினா இப்படியே சாய்ச்சிக்கிறேன், இப்படி திரும்பினா இப்படி. ஆனால் இதில் வந்து சாய்க்க முடியாது பிரியா. அதுக்காக இன்னொன்று வாங்கிட்டு வர வந்தாங்க. இருங்க காட்டுறேன். நாங்கள் துணி சுற்றி வச்சுருந்தோம். இன்னைக்கு தான் எங்கள் அண்ணன் இதையும் வாங்கிட்டு வந்தான். என்ன பண்ணுறாரு தலைவர் அப்படின்னா, இங்கே போட்டால் அங்கே தலை வச்சுட்டு அங்கே காலை நெட்டுறாரு. இப்போவே காலை வச்சு நெட்டி நெட்டி கீழே வந்துடுறான் அவன். ஆமாம், சாஃப்டாக இருக்குது வெல்வெட்டில். இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா எவ்வளோ கொஞ்சம் பெருசானாலுமே அவனுக்கு வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. துணி டவல் சுற்றி வச்சுருந்தோம். நல்லா பாஞ்சி மாதிரி நல்லா தலைக்கும் வந்து இது உள்ள ஸ்பாஞ்ச் வச்சு நான் ரெடி பண்ணி தரேன். ஆனால் இங்கே படுக்க வச்சேன். நீ கொடுத்த ஐடியா தான். டவலில் நீ சுற்றி வச்சல, அதே மாதிரி நம்ம பழைய துணியில் அந்த துணிகளாக இருக்கு இல்லையா, அந்த துணியில் வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலான்னு நினச்சேன் நான். இங்கே வச்சேன், இங்கே படுக்க வச்சேன். இதை விட்டு இங்கே வெளியில் வந்து தலையை திருப்பி படுத்துட்டு இருக்கான். ஆமாம், அந்த மாதிரி பண்ண உதச்சி வந்துடுறான் இப்போவே. நல்லா இருக்குடா பூ. என்னோட புடவையும் இதே மாதிரி தச்சு கொடுத்துட்டாருன்னா அப்பா வந்து. ஆனால் கொசு இருக்கிறதுனால நம்ம அதை போட்டே ஆகணும். ஏன்னா நல்லா இருக்கு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா, பிரியா கிட்ட சொன்னேன் தானே, கட்டில் இல்லைன்னா நல்லா கீழே போட்டு நல்லா ஃப்ரீயாக படுத்துக்கோ. நானும் அப்பப்போ ஆட்டி விட்டுருவோம், உட்காந்துன்னா தூக்கி வடிவால போட்டுக்கோ அப்படிலாம் சொல்லியிருந்தேன். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது, குழந்தைக்கு சேஃப்டியாக கட்டில் மேலே பெட்டெலாம் இருக்கிறதுனால இதுவும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா வீடியோவில் வந்து ஃபோட்டோ வைக்கிறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம காலத்தில் அப்போ போட கூட இது கொஞ்சம் நல்லா இல்லாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்மா. ஆமாம், இப்போ இங்கே நமக்கு யூஸ்ஃபுல். பிரியா சின்ன சேலம் போனாலும் யூஸ்ஃபுல்.
அங்கேயுமே கட்டில் பக்கத்தில் ஜன்னல் இருக்கும்போது கட்டில் மேலேயே குழந்தை இருக்கும், இவங்களும் கட்டில் மேலேயே படுத்து. நமக்கு இடம் இல்லாமல் தானே இப்போ இந்த மாதிரி வாங்கணும், இல்லைன்னா கயிறு கட்டி இல்லைன்னா விட்டுருப்போம் வேலை நம்ம. மிச்சம், செலவு மிச்சம். ஒரே ஒரு கயிறு வாங்கிட்டு வந்து கட்டிட்டு புடையில போட்டு மாற்றி மாற்றி 2 காட்டன் புடையில மாற்றி துவச்சி போட்டு வந்துடலாம். கட்டுற வீட்டில் அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் யாரோ யோசிச்சு ஒன்று பண்ணியிருக்காங்களா, அது வரைக்கும் நல்லது. நல்லா இருக்கு. குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க, டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லா தூங்குவாங்க. நல்லா இருக்கு. இது வந்து என்னுடைய பையனுக்கு தான் சொல்லணும் நன்றி. திடீர்னு போய் கடையில் போய் நின்றுட்டு வீடியோ கால் காமிச்சுனுங்கிறான், அம்மா இந்த மாதிரி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு யோசித்தேன் நான், எப்படி எதுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. வேறு எதுவுமே பண்ண முடியாது, தொட்டில் கட்டணும்னா ஒன்று பெரிய தொட்டில் வாங்கிட்டு வந்து ஆட்டுற மாதிரி பண்ணணும். அது வந்து என்ன பிரச்சனைனா, குழந்தைங்க வந்து முட்டி போட்டு எழுந்திரிச்சாங்கன்னா அது ரிஸ்க். ஆமாம். ஆனால் தொட்டி இந்த மாதிரி தொட்டினா ஒரு 2 வயசு வரைக்கும் அவங்க ஆமாம், சும்மா விளையாட்டுக்கு ஆடின்னு இருப்பாங்க ஜாலியாக பசங்க. இதில் பெரிய பசங்களே உட்காந்து ஆடுறாங்க, அதனால வரைக்கும் அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று தெரியுமா, நிறைய பேருக்கு தெரியாது, குழந்தை போகிற இதில் வந்து வேற ஒரு குழந்தையோ கொஞ்சம் பெருசாகிற குழந்தைங்களாம் இதில் ஆடக்கூடாது. ஏன்னா குழந்தைக்கு வந்து உடம்பு வலிக்கும், குழந்தை மட்டும் தான் போடணும். நம்ம விளையாட்டுக்கு இன்னொரு பெரிய பசங்களெல்லாம் உட்கார வச்சு நம்ம ஆட்டுவோம் இல்லை, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. குழந்தைக்கு வந்து ரொம்ப உடம்பு வலிக்கும். அதுவும் ஜாலியாக ஊஞ்சல் ஆடுற மாதிரி எல்லாரும். நம்மளுமே சின்ன வயசுல ஊர்ல வேப்ப மரத்துல கட்டிட்டு ஆடிட்டு கிடப்போம். நல்லா இருக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பாருங்கள், வீடியோவில் பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கோங்க. இதோட இந்த வீடியோ ஆமாம், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். லென்த்தாக போயிட்டு இருக்கு. ஆமாம், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அப்பாவுக்கு பிடிச்சிக்குதா, இது எனக்கு பிடிச்சிக்குது, ஆளுக்கு ஒன்று பிடிச்சிக்க வேண்டியது தான்.